ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புரட்டாசி மாதனால நமக்கு ரெண்டு விஷயம் தான் மைண்டில் ஓடும். ஒன்று நான்வெஜ் சாப்பிடவே கூடாது, இன்னொன்று பெருமாள் கோவில். சேலத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் மலைன்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. ஸோ புரட்டாசி மாதம் இன்னமும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவும் சனிக்கிழமைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். பரவாயில்ல, கூட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் அந்த சாமியை பார்த்துட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் சேர்ந்து நேராக கனங்குறிச்சி டு ஃபைவ் ரோட்ஸ்லேருந்து குரங்குச்சாவடியிலேருந்து நியர்பை சைத்தன்யா ஸ்கூலுக்கு பக்கத்தில் போய் வண்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வாக்கபிளாக அப்படியே மலையை ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள். மலையை நெருங்க எங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நிஜமாக மேலே ஏறி போயிட்டு வந்துடலாமா அப்படின்ட்டு. ஏன்னா 2 years பிஃபோர் அதே மாதிரி தான் மேலே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இனிமேல் இங்கே வரவே கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் அது ஒரு மேஜிக்காக என்னென்னு தெரியலங்க. அந்த சாமி நம்மளை திருப்பி வர வச்சிரும்னு நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, ஒரு நாள் நைட் முன்னாடியே என் பொண்ணு சாண்டி நான் வந்தே ஆகணும் அப்படின்னோம். நாங்கள் அந்த என்னை மட்டும் விட்டுட்டு போனீங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு சண்டை போட்டாங்க. ஸோ அவளை ஸ்கிப் பண்ணிவிட்டு வரவங்களாட்டி நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சில்லை. ஏன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங்காகவே கிளம்பிட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக குழந்தைய கூட்டிகிட்டு போகிறது கஷ்டம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டோம். இன்னொன்று, ஏர்லி மார்னிங் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் மேலே போய் சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் குயிக்காக கீழே வந்துடலாம். அந்த ரீசனுக்காக இந்த பிளான் பண்ணியிருந்தோம். 2 years பிஃபோர்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா படிக்கட்டு அவ்வளோவோ இல்லைங்க, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு நிறைய இருந்துச்சு. நிறையா ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் படி ஏறிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் பண்ணவங்க பேர் எல்லாமே இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நடந்து போகிற எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்கும், மோர் இருக்கும், உங்களுக்கு சேலம் ஸ்பெஷல் தட்டுவடை கிடைக்கும், வெள்ளரிக்காய், மாங்காய், பஜ்ஜி, இது எல்லாமே ஸ்நாக்ஸ் நிறையவே கிடைக்கும். என்ன ரீசன்னா, உங்களுக்கு கீழேருந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொண்டு போய் மேலே வச்சு சேல் பண்ணுவாங்க. பட் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் டபுள் த ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா கீழேருந்து எடுத்துகிட்டு போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ரீசனால தான் உங்களுக்கு கோயில் நெருங்க உங்களுக்கே மனசுக்குள்ளே பயபக்தி ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ நேராக போயிட்டு க்யூவில் நின்று சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா, அதுவும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமையுமே உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் மாதிரி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் காஃபி, டீ இந்த மாதிரி கொடுப்பாங்க. வாட்டர் பாட்டில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலர்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டயர்டாகவே தெரியாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அந்த நாமம் போட்டதை எப்படியாவது தொட்டுறணும் அப்படின்ட்டு எப்படியாவது தொட்டுட்டேன். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சேம் நீங்களும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் 3rd புரட்டாசி மாதத்தில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு வாங்க. பாய்.